வாங்க இன்னைக்கு நாம 3M இந்தியா பத்தி கொஞ்சம் அலசி ஆராயலாம். இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய புதிராவே இருக்கு. ஏன்னா புதுமை, தரம்னு எல்லாத்துலயும் இந்த கம்பெனி ஒரு சூப்பர் ஸ்டார். ஆனா அதோட பங்கு விலை அப்பப்பா நம்பவே முடியாத உயரத்துல இருக்கு. சரி, வாங்க இந்த புதிர அழுக்க முயற்சி பண்ணலாம். இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தோட மையப்புள்ளி. அதாவது, ஒரு கம்பெனி ரொம்ப அருமையா இருக்கு, ஆனா அதோட விலை மட்டும் சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியுது. 3M இந்தியா ஏன் முதலீட்டாளர்களை இப்படி இருக்குது? முதல்ல இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட தரம் எங்க இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல 3M இந்தியான்னா யாருன்னு சுருக்கமா பாத்திரலாம். இது உலக புகழ் பெற்ற 3M கம்பெனியோட இந்திய பிரிவு. இங்க அவங்க 4 முக்கிய பிசினஸ் செக்மெண்ட்ஸ்ல செயல்படுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி பலம் இருக்கு. ஓகே, இவங்களோட வருமானம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது பல பிரிவுகளா பிரிஞ்சிருக்கு. இதுல டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவு தான் பெரிய பிளேயர். கிட்டத்தட்ட 38% வருமானம் இங்கிருந்து தான் வருது. இதுதான் கம்பெனியோட லாபத்துக்கு ஒரு பெரிய இன்ஜின் மாதிரி செயல்படுது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 75% பங்குகள் அவங்களோட தாய் நிறுவனமான 3M USA கிட்ட இருக்கு. இது எதை காட்டுது? சிம்பிளா சொன்னா, கம்பெனியோட எதிர்காலத்து மேல அவங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் நீண்ட கால ஈடுபாட்டையும் தான் இது காட்டுது. சரி, இப்போ இந்த கம்பெனிய ஏன் ஒரு உயர்தரமான ஒரு கோட்டை மாதிரி பாதுகாப்பான பிசினஸ்னு சொல்றாங்க? அதுக்கான ஆதாரங்களை ஒவ்வொன்னா பாப்போம் வாங்க. இந்த அட்டவணையை பாருங்களேன், ஒரே பச்சைமயம். இது எதை சொல்லுதுன்னா, கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப வலுவா இருக்குன்னு அர்த்தம். கடனே இல்லாத ஒரு நிறுவனம், அருமையான லாப விகிதங்கள், போட்டியாளர்களை விட பல மடங்கு வலுவான நிதி நிலைமை, இப்படி எல்லா முக்கியமான குறிகாட்டிகளும் சூப்பரா இருக்கு. இப்போ இந்த 38% நம்பர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கு பேரு ROCE, அதாவது போட்ட மூலதனத்துக்கு எவ்வளவு வருமானம் எடுக்கறாங்கன்ற கணக்கு. ஒரு நிறுவனம் தன்னோட பணத்தை எவ்வளவு திறமையா பயன்படுத்தி லாபம் ஈட்டுதுன்னு காட்டுறதுல இதுதான் கிங். அந்த விஷயத்துல 3M இந்தியா ஒரு சாம்பியன். சரி, பெரிய முதலீட்டாளரான பிலிப் ஃபிஷர் ஒரு கம்பெனியை எப்படி எடை போடுவாரோ அந்த அளவுகோல்களை வச்சு பார்த்தா கூட இந்த நிறுவனம் 15க்கு 13 பாயிண்ட் மார்க் வாங்குது. இது உண்மையிலே ஒரு அபாரமான ஸ்கோர். இதுல இருந்தே கம்பெனியோட தரம் என்னன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த தரம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கடந்த 10 வருஷத்துல இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு? வாங்க நம்பர்ஸ் என்ன கதை சொல்லுதுன்னு பாப்போம். கடந்த 10 வருஷத்துல இந்த கம்பெனியோட பயணம் அதோட மன உறுதிய நல்லாவே காட்டுது. குறிப்பா கோவிட் பெருந்தொற்று மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல கூட அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு சாதனை அளவிலான வருமானத்தையும் லாபத்தையும் எட்டியிருக்காங்க. இந்த விற்பனை வளர்ச்சிய பாருங்க, எவ்வளவு சீரா அழகா வளர்ந்துட்டே போயிருக்கு. கடந்த 10 வருஷத்துல சராசரியா வருஷத்துக்கு 9% கூட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஒரு நிலையான வளர்ச்சி பாதையில கம்பெனி போயிட்டு இருக்கிறத தெளிவா காட்டுது. இங்க ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் நடந்திருக்கு. ஒரு காலத்துல வளர்ச்சியை மட்டும் குறிக்கோளா வச்சிருந்த கம்பெனி இப்போ நல்ல டிவிடெண்ட் கொடுக்கிற ஒரு மிஷினா மாறி இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, நிறுவனம் இப்போ ஒரு நல்ல முதிர்ச்சியான, கையில நிறைய பணம் வச்சிருக்கிற கட்டத்துல இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு நேரம் கம்பெனி சூப்பர்னு பார்த்துட்டோம். இப்போதான் அசல் புதிருக்கு வரோம். அதோட விலை, அதாவது அந்த பங்கோட விலை. இத பாருங்க, ஒரு பக்கம் பங்குச்சந்தை விலை கிட்டத்தட்ட 36,000 ரூபாய். ஆனா அதோட உண்மையான மதிப்பு, அதாவது ஒரு ஃபார்முலா படி கணக்கிட்டா வெறும் 426 ரூபாய் தானா. இந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்தான் இந்த புதிரோட மையமே. வேல்யூ இன்வெஸ்டிங்கோட தந்தைன்னு சொல்ற பெஞ்சமின் கிரேகம் பார்வையின்படி பார்த்தா இந்த விலை வித்தியாசம் இன்னும் பெருசா தெரியுது. அவரோட கணக்குகள் படி இது ரொம்ப ரொம்ப அதிகமான விலை. சரி, மத்த கம்பெனிகளோட ஒப்பிட்டு பார்த்தா என்ன நிலைமை? அங்கேயும் 3M இந்தியா ரொம்ப அதிகமான பிரீமியத்துல தான் ட்ரேட் ஆகுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அப்படி என்னதான் இருக்கு இந்த பங்குல இவ்ளோ விலை கொடுத்து வாங்க? சோ, முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு முதலீட்டாளரா நாம என்ன செய்யணும்? ஒரு பக்கம் அருமையான கம்பெனி, இன்னொரு பக்கம் மலைக்க வைக்கிற விலை. இது ரெண்டையும் எப்படி சமன் பண்றது? இந்த இடத்துல தான் குவாலிட்டி காம்பவுண்டர் அப்படின்னு ஒரு ஐடியா உள்ள வருது. அதாவது, ஒரு தரமான நிறுவனம் அது சம்பாதிக்கிற பணத்தை மறுபடியும் மறுபடியும் முதலீடு செஞ்சு காலப்போக்கில் நம்ம பணத்தை பல மடங்கு பெருக்கிற சக்தி கொண்டது. அதனால அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு கொஞ்சம் அதிக விலை கொடுக்கலான்னு சில முதலீட்டாளர்கள் நம்புறாங்க. ஆக இதுல சரி தவறுன்னு எதுவும் இல்ல. இது 2 விதமான முதலீட்டு பாதைகள். உங்க முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, பரவாயில்ல இது நல்ல கம்பெனி, அதனால நான் அதிக விலை கொடுக்க தயாருன்னு சொல்றது. இன்னொன்னு, இல்ல விலை குறையற வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன்னு சொல்றது. நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? முடிவா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்துக்கு எந்த வேலை தான் ரொம்ப அதிகம்னு நீங்க நினைக்கிறீங்க?